ஹாய், இன்றைக்கு வந்து சின்னாக்களுக்குரிய அரைச்ச கறி எப்படி வச்சுனான்னு தான் காட்ட போகிறோம். அதுக்கு வந்து விளை மீன் எடுத்தேன். நான் மல்லி, சின்ன சீரகம், மிளகு, இஞ்சி, உள்ளி, சின்ன வெங்காயம் எடுத்தேன். இந்த அரைச்ச கறி வந்து சின்னாக்கள் சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தேங்காய் பூவை சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்தேன். அந்த ஈரடிப்பு போய் ஒரு சொட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்தேன். தேங்காய் பூவை வந்து வறுத்தெடுத்துட்டு பிறகு மல்லி, சின்ன சீரகம், மிளகு, அதோட மஞ்சள் தூளும் போட்டு கிரைண்டரில் அடிச்செடுக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்காயம், உள்ளி, இஞ்சி போட்டு வறுத்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். பட்டை அரைச்செடுக்கும் பொழுது இவங்க சாப்பிடும் பொழுது கரமுரண்டி இருக்காமல் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக அவங்க சாப்பிட நல்லா இருக்கும். அப்போ அதனால் பட்டை அரைச்செடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சரி. பட்டை அரைச்செடுத்த அவலாத்தையும் வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு எங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டு அதை கலந்தெடுக்கணும். எடுத்துட்டு பழப்புளி இதுக்கு முக்கியம் தேவை. அதோட தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ பழப்புளி வேணுமோ, புளி வேணுமோ, உப்பு வேணுமோ அந்த அளவு போட்டு அதுக்கு பிறகு மீனையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டீங்களா இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச கறி ரெடி ஆகிட்டு சின்னாக்கள் கொஞ்சம் இப்படி செய்து கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. உரைப்பும் குறைவாக இருக்கும். நாங்கள் மிளகு போடும் பொழுது அளவான உரைப்பாகவும் இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.